Listen. So reflection of sound அப்படினா first நமக்கு அந்த two laws of reflection தெரியும். என்னென்ன அப்படினா first laws of reflection என்ன? அதாவது incident, reflected, normal. இது எல்லாமே நமக்கு same planeல இருக்கும். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு ஆங்கிள் வந்து அந்த வேவ் வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அவ்வளவு ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். மஸ்ட் பி ஈக்குவல். சோ அப்ப எனக்கு I is equal to R. எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாதான் எனக்கு அந்த இடத்துல சவுண்ட் வந்து மேக்ஸிமமா கேட்கும். இதுதான் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனோட பேசிக் கான்செப்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். சோ எனக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு சவுண்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். இன்டென்சிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் சவுண்ட் அதிகமா கேட்கறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல நமக்கு வந்து 3 கேஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னன்னு பாரு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ்? ரிஃப்ளெக்ஷன் reflection the boundary of denser medium. Okay. ரொம்ப அந்த டாபிக் பத்தி டீப்பா எல்லாம் போகாது. ஜஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதை வச்சு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நிறைய போட்டு இருக்கிறதால ரொம்ப வந்து உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டென்சர் மீடியம், ரேரர் மீடியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எதுல எனக்கு அதிகமா இருக்கோ அது ரேரர் மீடியம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எந்த மீடியம்ல எனக்கு அதிகமா போதோ அது ரேரர் மீடியம். எந்த மீடியம்ல எனக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து கம்மியா வருதோ அது வந்து டென்சர் மீடியம். ஓகேவா? ரேரர்னா என்ன? டென்சர் அப்படின்னா என்னன்னா, ரேரர் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல டென்சிட்டி வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். டென்சர் மீடியம் அப்படின்னா டென்சிட்டி வந்து எனக்கு அந்த இடத்துல அதிகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு டென்சர் மீடியம். அப்ப நான் இது முன்னாடி வந்து ஒரு ஏர் இருக்கு அப்படின்னா எனக்கு ஏர் வந்து ரேரர் மீடியம். ஏன் அப்படின்னா டென்சர் மீடியம் அப்படின்றது டென்சிட்டி எனக்கு அந்த இடத்துல அதிகமா இருக்கு. ரேரர் அப்படின்னா அந்த இடத்துல டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. சோ எந்த இடத்துல எனக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கோ அந்த இடத்துல எது அதிகமா இருக்கும்? சவுண்டோட வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சு. சரியா? இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் அட் த பவுண்டரி ஆஃப் அ டென்சர் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு வால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இது என்ன மீடியம்? டென்சரா ரேரரா? ஓகே. அப்ப எனக்கு இது வந்து டென்சர் மீடியம். ஓகே. இப்ப இவங்க என்ன டாபிக் என்ன? ரிஃப்ளெக்ஷன் த பவுண்டரி ஆஃப் அ டென்சர் மீடியம். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆடிட்டோர்ல எட்டோ படிக்க சொல்லுங்க. அவங்க என்டர்மெயின்ட் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. பட் டீச்சிங் எஃபெக்டிவ்லி இங்க போட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி கோ ஆன் சிட் டே. புரியுதா? 2 டேபிள் கேப் போட்டு திருத்தமா உட்கார்ந்து 5:30 படிங்க. சரியா? ஓகே சார். சோ அப்ப ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் அ டென்சர் மீடியம்னா அப்ப எனக்கு சவுண்ட் வேவ் வந்து டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி எதுல ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா டென்சர் மீடியம்ல வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப எனக்கு இது டென்சர் மீடியம்னா இது என்ன மீடியம்? ரேரர் மீடியம். இது என்ன ஃபுல்லாவே ஏர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப சவுண்ட் இஸ் என்னது? சவுண்ட் அப்படின்றது என்ன? சவுண்ட் இஸ் என்ன வேவ்? லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ரஷனும் ரேர்ஃபேக்ஷனும் சேர்ந்ததுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது. சோ அதாவது ஒரு கம்ப்ரஷன் ஒரு ரேர்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ரஷன் ஒரு ரேர்ஃபேக்ஷன் வச்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கம்ப்ரஷன். சோ இது கம்ப்ரஷன், இது ரேர்ஃபேக்ஷன். இது கம்ப்ரஷன், இது ரேர்ஃபேக்ஷன். இது கம்ப்ரஷன். சவுண்ட் எனக்கு இப்படி டிராவல் ஆகுது. எங்க இருந்து? ரேரர் மீடியம் வந்து டென்சர் மீடியம்க்கு டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப எனக்கு இது டென்சர் மீடியம் கிட்ட போயிடுச்சு. அப்ப எனக்கு டென்சர் மீடியம் கிட்ட வரப்ப இது என்னது? இப்ப எனக்கு இந்த சவுண்ட் வேவ் இதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் வருது. எனக்கு இது மேல போய் படுறப்ப அது என்னவா இருக்கு? கம்ப்ரஷனா இருக்கு. இப்ப எனக்கு இது டென்சர் மீடியம் அப்படின்னா இதுல மாலிகுல்ஸ் எல்லாமே டைட்டா பவுண்ட் ஆயிடும். there is no free of electrons. அப்ப எனக்கு இது மேல பட்ட உடனே எனக்கு அந்த கம்ப்ரஷன்ஸ் என்ன ஆகும்? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? கம்ப்ரஷன்ஸ்ல வேற ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இப்ப இதுல பட்ட உடனே எனக்கு மறுபடியும் என்ன ரிட்டர்ன் கம்ப்ரஷன் தான் வரும். ஆனா என்ன டைரக்ஷன்ஸ்ல வரும்? அப்ப எனக்கு இதுல இருந்து பட்டு அப்ப எனக்கு இப்படி வர்றப்ப எப்படி வருது அப்படின்னா அதேதான். பட் வந்து என்ன டைரக்ஷன்ஸ்ல வருது? இப்ப எனக்கு இதுக்கு ஓகே. அப்ப எனக்கு இந்த இடத்துல இது கம்ப்ரஷன், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா அப்ப எனக்கு இது என்ன வரும்? அதுதான் இது கம்ப்ரஷன்ஸ். எனக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வரப்ப என்ன வரும்?
மைனஸ்ல வருது இல்லையா? அப்ப எனக்கு இது வந்து எனக்கு ஆர் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் அப்படின்னு போட்டாலும் ஓகே. இல்ல எனக்கு புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு டென்சர் மீடியம்ல எனக்கு மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பவுண்ட் ஆயிருக்கிறதுனால எனக்கு இது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றப்ப அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாதனால என்ன போய் படுதோ அதுதான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அது ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். புரிஞ்சா? இதுதான் உனக்கு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ கம்ப்ரெஷன் ஆகுது, டென்சர் மீடியம் படுது, பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வருது. இந்த டென்சர் மீடியம் வந்து மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து டைட்லி பவுண்ட் ஆயிருக்கிறதால அந்த இடத்துல நமக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்காது அப்படின்றதான் இதோட கான்செப்ட். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரிஃப்ளெக்ஷன் த பவுண்டரி ஆஃப் அ டென்சர் மீடியம் அப்படின்னா சவுண்ட் வேவ் டிராவல் ஆகி டென்சர் மீடியம்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரப்ப எனக்கு இந்த டென்சர் மீடியம்ல எனக்கு there is no மாலிகூல்ஸோட மூவ்மெண்ட் இல்லால என்ன அங்க போய் படுதோ. இப்ப சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ரேர் ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரப்ப என்ன ரேர் ஃபிராக்ஷன் தான் வரும். ஆனா என்ன டைரக்ஷன்ஸ்ல வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல வரும். அதுதான் உனக்கு டயக்ராம்ல கம்ப்ரெஷன் வரப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரெஷன்ஸ்னா கொஞ்சம் அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டா போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு டயக்ராம் இருக்கும் பாரு, அதுதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன? அடுத்த கண்டிஷன் வந்து என்ன? ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் அப்ப டென்சர் மீடியம்க்கு பதிலா நான் ரேரர் மீடியம் போடுறேன். ஓகே, அப்ப எனக்கு எங்க இருந்து வரணும் சவுண்ட் வேவ்? சவுண்ட் வேவ் எங்க இருந்து வரணும்? டென்சர் மீடியம்ல இருந்து தான் வரணும். டென்சர்ல இருந்து ரேரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க வந்து ஒரு டென்சர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு பால்ன்னு வச்சுக்கலாம். இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து சவுண்ட் வேவ் வந்து டிராவல் ஆகுது. இப்ப இது எங்க இருந்து எங்க போகுது? இது டென்சர். எனக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும்? ரேடர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப அதே மாதிரி எனக்கு சவுண்ட் வேவ் வந்து டிராவல் ஆகுது. இது என்னென்ன சேர்ந்தது? கம்ப்ரெஷன், ரேர்ஃபிராக்ஷன், கம்ப்ரெஷன், ரேர்ஃபிராக்ஷன். ஓகே, இப்போ எனக்கு இது போய் படுது இல்லையா? எந்த மீடியம்ல படுது? ரேரர் மீடியம்னா என்னது? அது ஏர். ஓகே, இப்போ எனக்கு அந்த மீடியம்ல எப்படி இருக்கும்? மாலிகூல்ஸ் எல்லாம் டைட்டா பவுண்ட் ஆயிருக்குமா இல்ல ஃப்ரீயா மூவ் ஆகும்? அப்ப எனக்கு இந்த இடத்துல ஃப்ரீயா மூவ் ஆகுறப்ப இந்த ரேரர் மீடியம்ல பட்டு எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வர்றப்ப என்ன ஆகும்? கம்ப்ரெஷன்ஸ் போய் படுதுடா, அங்க போய் பட்ட உடனே எனக்கு அந்த இடத்துல வந்து மாலிகூல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்ப எனக்கு ரிட்டர்ன் வரப்ப அது என்னவா மாறிடும்? ரேர்ஃபிராக்ஷனா மாறிடும். அவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? இதுதான் வந்து உனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல மாலிகூல்ஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகுறதுனால சோ அந்த ரேரர் மீடியம்ல போய் படுறப்ப கம்ப்ரெஷன் படுது. ரேரர் மீடியம்ல பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி வர்றப்ப எனக்கு அது என்ன ஆகுது அப்படின்னா ரேர்ஃபிராக்ஷனா மாறுது அப்படின்றத உனக்கு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ், ஓகே. இல்ல ஏதாவது டவுட் இருக்காமா? திருப்பி இன்னொரு டைம் சொல்லலாமா? இது கான்செப்ட் இதுதான். பட் நீ எழுதுறப்ப அந்த சென்டென்ஸ் நான் என்ன கான்செப்ட் சொன்னா அதே தான் வந்து உனக்கு தியரியாவும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, சோ இப்போ எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ நம்ம இதுல ரேரர் மீடியம்லயும் டென்சர் மீடியமும் என்ன லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வச்சு நம்ம அதோட கான்செப்ட சொல்றோம். கர்வ்டு சர்ஃபேஸ் என்னென்ன கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குமா? கர்வ்டு சர்ஃபேஸ் என்னென்ன கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு? ரெண்டு கர்வ்டு சர்ஃபேஸ் என்னென்ன? ஓகே, இப்போ இது என்ன சர்ஃபேஸ்டா? கான்கேவ். கான்கேவ். ஓகே, இது கான்வெக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து கான்வெக்ஸ், இது வந்து எனக்கு கான்கேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. இங்க ஒரு ஸ்பீக்கரு, இங்க ஒரு ஸ்பீக்கர். ஓகேவா? இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு பர்சன் நிக்கிறான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து எனக்கு சவுண்ட் வந்து வருது. சோ இது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கான்கேவ் சொல்லிடுறேன். இப்ப எனக்கு இது மேல பட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துலதான் வருது. இது இந்த சர்ஃபேஸ்ல. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்னடா இது? ஓகே, சோ மறுபடியும் எனக்கு இங்க இருந்து சவுண்ட் ஆகி அந்த வேவ் எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த பர்சனுக்கு தான் வருது. மறுபடியும் இங்க இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆனாலும் கரெக்டா எனக்கு இங்கதான் வருது. இங்க போனாலுமே எனக்கு அந்த வேவ் வந்து கரெக்டா அந்த பர்சன் எங்க நிக்கிறானோ அந்த இடத்துலதான் வந்து அந்த வேவ் எல்லாமே எனக்கு ஒன்னா வருது. அப்ப எனக்கு அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஆச்சுன்னா அது என்னவா ஆகுது? கன்வர்ஜ்டா, டைவர்ஜ்டா? அப்ப எனக்கு கான்கேவ் சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகி அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எனக்கு கன்வர்ஜ் ஆகும். சோ அப்ப எனக்கு கான்கேவ் அப்படின்னா இது வந்து கன்வர்ஜ்டு. ஓகேவா? இப்ப புரியுதா? இப்ப இங்க பாரு, கான்வெக்ஸ்ல அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பீக்கர், இங்க ஒரு பர்சன் நிக்கிறான்.
இங்க ஒரு ஸ்பீக்கர். இங்க என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுதா, இது போய் இந்த சர்ஃபேஸ்ல பட்டு எங்க போகுதுன்னே தெரியல. மறுபடியும் எனக்கு இன்னொரு வேவ் வருது, அதுவும் எங்க போகுதுன்னே தெரியல. இது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த சவுண்ட் வேவ் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கரெக்டா பர்டிகுலர் பாயிண்ட் இவனுக்கு அது கேட்கவே இல்லை. ஆனா இந்த சர்ஃபேஸ் இருக்கிறப்ப எல்லா சவுண்டும் இவனுக்கு கேட்டுச்சு. இதே இடத்துல தான் நிக்கிறான். ஆனா எனக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ் வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். அப்ப எனக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு போற சவுண்ட் எல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகாது, டைவர்ஜ் ஆகாது. அப்ப எனக்கு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைவர்ஜ்ட். இவ்வளவுதான் மீனிங். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப எனக்கு இதுல என்ன ஆகுதுன்னா இப்ப எதுல எனக்கு இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும்? கான்கேவ்ல. அப்ப எனக்கு இதுல இன்டென்சிட்டி எனக்கு இன்க்ரீசஸ். அதான் உனக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க, இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ். இதுல எனக்கு இன்டென்சிட்டி வந்து எனக்கு டிக்ரீசஸ். இன்டென்சிட்டி வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா சவுண்ட் கேக்குமா கேட்காதா? கேக்குமா கேட்காதா? கேட்காது, குறைய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் சொல்லு. நம்ம என்ன நினைச்சிருப்போம், கான்வெக்ஸ் அப்படின்னா அது கன்வர்ஜ், கான்கேவ் அப்படின்னா டைவர்ஜ் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஆப்டிக்ஸ் சாப்டர்ல படிச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி சர்ஃபேஸ் இருக்கிறப்ப, அந்த மாதிரி ஒரு மேல ஒரு கோட்டிங் இருக்கிறப்ப சவுண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் வந்து டைவர்ஜ் ஆகுது, இந்த மாதிரி வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஓகேவா? இது வரைக்கும் எழுதினா போதும். இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரீஃபா எல்லாம் தேவையில்லை. சோ நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் டென்சர் மீடியம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரேரர் மீடியம் அந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு கான்வெக்ஸ்ல ஏன் வந்து அது டைவர்ஜ் ஆகுது, கான்கேவ்ல ஏன் டைவர்ஜ் ஆகுது அப்படின்றது ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப எனக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து அந்த பேராகிராஃப்ல இருக்கும். சரியா? அது வரைக்கும் எழுதினா போதும். அதுக்கு அடுத்து பேரபோலிக், எலிப்டிக் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அது நோ நீட் தான். சோ மேபி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ்ல இந்த மாதிரி கேட்கிறப்ப கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் மெயினா இது வரைக்கும் இருந்தாவே போதும். சோ பேரபோலிக் இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும், எலிப்டிக்கல் ஷேப் இருக்கிறப்ப எப்படி இருக்கும், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. கிளியர் ஆயிடுச்சா? இப்ப எந்த டவுட்டும் இல்லையா? ஒரு டைம் அதை படிச்சு பார்த்துடலாமா? இப்ப புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? இப்ப படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அட் த டென்சர் மீடியம். சத்தமா படி பார்க்கலாம். படிடா. A longitudinal wave travels in a medium in the form of compressions and rarefactions. Suppose a compression traveling in the air from left to right reaches a rigid wall. The compression exerts a force F on the rigid wall. In turn, the wall exerts an equal and opposite reaction R is equal to minus F on the air molecules. This results in a compression near the rigid wall. Thus, a compression traveling towards the rigid wall is reflected back as compression. That is, the direction of compression is reversed. Okay. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கா? அதாவது ரேரர்ல இருந்து டென்சருக்கு டிராவல் ஆகுறப்ப அந்த லைட் வேவ் டென்சர்ல படுறப்ப நமக்கு கம்ப்ரஷன், அதுல பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி மறுபடியும் நமக்கு வர்றதும் வந்து கம்ப்ரஷன் தான். பட் த டைரக்ஷன்ஸ் இட் வில் பி ரிவர்ஸ்ட். அவ்வளவுதான். இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்டரி ஆஃப் த டென்சர் மீடியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேரர் மீடியம் படி. Reflection at the boundary of a rarer medium. Consider a wave traveling at a solid medium striking on the interface between the solid and air. The compression exerts a force F on the surface of the rarer medium. As the rarer medium has smaller resistance for any deformation, the surface of separation is pushed backwards. As the particles of the rarer medium are free to move, a rarefraction is produced at the interface. Thus, a compression is reflected as a rarefraction and rarefraction travels from right to left. ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்க இருந்து நமக்கு டிராவல் ஆகுது. சோ சாலிட் மீடியம்ல இருந்து லைட் போகுது. சாலிட் மீடியம்ல இருந்து எதுக்கு போகுது அப்படின்னா ரேரர் மீடியம்க்கு போகுது. அப்ப சாலிட் மீடியம் என்ன மீடியம்? அது டென்சர் மீடியம். அப்ப டென்சர்ல இருந்து எனக்கு ரேரருக்கு டிராவல் ஆகுது. ரேரருக்கு டிராவல் ஆகுறப்ப எனக்கு அந்த ரேரர் மீடியம்ல வரப்ப எனக்கு லாஸ்ட் ஃபைனலா கம்ப்ரஷன்ஸ் வருது. அந்த மீடியம்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வரப்ப அது ரேர் ஃபிராக்ஷனா மாறுது. பிகாஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து அதுல நமக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல வந்து கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷனா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ரேரர் மீடியம். நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் பாரு. கர்வ்டு சர்ஃபேஸ் படி. Reflection of a sound in a plane and curved surfaces. When a sound waves are reflected from a plane surface, the reflected waves travel in a direction according to the law of reflection. The intensity of the reflected wave is neither decreased nor increased. But
When the sound waves are reflected from the curved surface, the intensity of the reflected waves is changed. When reflected from a convex surface, the reflected waves are diverged out. அதான் இங்க பாரு Intensity is decreased. so the convex surfaceல நமக்கு என்ன ஆகுது டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களா அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிளேன் சர்ஃபேஸ்ல எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு டைம் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு டைம் வந்து சவுண்ட் கம்மி ஆகுது இப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது கம்ப்ரெஷனும் வருது ரேர் ஃபிராக்ஷனும் வருது இல்ல அந்த ரேர் மீடியம்ல போறப்ப கம்ப்ரஸ் ஆகுது பட் ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப எனக்கு ரேர் ஃபிராக்ஷனா மாறுது கம்ப்ரெஷன் வரப்ப சவுண்ட் அதிகமா இருக்கும் ரேர் ஃபிராக்ஷன் வரப்ப எனக்கு சவுண்ட் வந்து கம்மியாகும் அப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து இன்டென்சிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் கான்கேவ் சர்ஃபேஸ் வரப்ப எனக்கு அந்த இடத்துல இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட் சரியா அதனாலதான் கான்வெக்ஸ் வந்து டைவர்ஜ்டு நெக்ஸ்ட் அடுத்தது வந்து When sound is reflected from a concave surface, the reflected waves are converged and focus at a point. So the intensity of reflected waves is concentrated at your point. அதுதான் இங்க என்ன ஆகுது இந்த கான்கேவ் சர்ஃபேஸ்ல நமக்கு இது எல்லாமே வந்து என்ன ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகுறதுனால இந்த இடத்துல எனக்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அந்த இடத்துல இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு ஓகேவா இதுக்கப்புறம் நீ இருக்கிறது அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாரபோலிக்ல என்ன மாதிரி கேக்குது எலிப்டிக்கல் என்ன கேக்குதுன்றது அடிஷனலா எழுதிட்டா போதும் ஓகேவா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஒன்னு சொன்னல எக்ஸாம்பிள் 5.1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தானே சொன்னேன் அந்த டெம்பரேச்சர் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம் அதான்டா உனக்கு கேட்டேன் நீ பாரு நெக்ஸ்ட் கவனி அந்த கொஸ்டின் படி At what temperature will the velocity of a sound in air be doubled the velocity of sound in air at 0 degrees Celsius? ஓகே முதல்ல கொஸ்டினை கிளியரா புரிஞ்சுக்கோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப எனக்கு வந்து ஒரு வெலாசிட்டி இருக்கு அந்த வெலாசிட்டி வந்து அதோட டெம்பரேச்சர்ஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஏரோட ஒரு வெலாசிட்டி ஒரு சவுண்ட் வந்து ஒரு ஏர்ல டிராவல் ஆகுது அந்த டிராவல் ஆகுற அந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்து ஒண்ணு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து அதை V1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அந்த வெலாசிட்டி V1 எடுத்துக்கிறேன் இப்ப எனக்கு இது வந்து டிராவல் ஆகுது இல்லையா எவ்வளவு டிகிரில டிராவல் ஆகுது அது டெம்பரேச்சர் 0 அப்ப எனக்கு இதோட டெம்பரேச்சரை நான் T1 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா இந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்து டபுள் ஆகுது அப்ப எனக்கு இது டபுள் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு எடுத்துக்கலாம் அப்ப எனக்கு இது வந்து 2V1 இது வந்து என்ன V2 இது வந்து V1 ஓகேவா அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதோட டெம்பரேச்சர்ஸ் என்ன அப்படின்றதுதான் கொஸ்டின் ஓகேவா அது எனக்கு தெரியாது என்ன டெம்பரேச்சர்னு தெரியாது சோ அப்ப நான் அது என்ன எடுத்துக்கிறேன்னா T டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் தெரியாதால T டிகிரி செல்சியஸ் ஆக்சுவலா இது ஒரு மெத்தட்ல போடுறேன் இது உனக்கு புரியுதான்னு பாரு இல்லன்னா நீ போட்ட மெத்தட கூட ஃபாலோ பண்ணிக்கோணும் பிரச்சனை இல்லை இப்ப எனக்கு இது 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு செல்சியஸ் இருக்கு அதை நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணணும் கெல்வினா பிளஸ் 273 அப்ப எனக்கு இதோட பிளஸ் 273 கெல்வின் அப்ப எனக்கு T1 வந்து என்ன 273 கெல்வின் இதுக்கு T டிகிரி செல்சியஸ்னா அப்ப எனக்கு இதோட பிளஸ் 273 னா T பிளஸ் 273 கெல்வின் இப்படி வச்சுக்கோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இதுல ஏதாவது டவுட் இருக்கா அதாவது சவுண்டோட வெலாசிட்டி 0 டிகிரி செல்சியஸ்ல நான் வந்து V1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதோட டெம்பரேச்சர் T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சவுண்டோட வெலாசிட்டி வந்து எனக்கு டபுள் ஆகுது இந்த V1 டபுள் ஆச்சு அப்படின்னா 2V1 வர்றப்ப எனக்கு அதோட டெம்பரேச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும் அப்ப எனக்கு அந்த டெம்பரேச்சரை நான் வந்து தெரியாதால T டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்ப எனக்கு செல்சியஸ் இருக்கிறது கெல்வினா மாத்தணும் அப்படின்னா இதுக்கு பிளஸ் 273 போட்டீங்கன்னா 273 கெல்வின் T1 இது வந்து என்ன T2 வந்து என்ன T பிளஸ் 273 கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிளஸ் 273ன்றதுனால இப்ப நமக்கு ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் V is directly proportional to square root of T இப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இருக்கா ஒரு டெம்பரேச்சர் ரெண்டு வெலாசிட்டி ரெண்டு டெம்பரேச்சர்ஸ் இருக்கு அப்ப எனக்கு என்ன ஆகும் V1 is directly proportional to T1 இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம் அடுத்தது V2 is directly proportional to T2 இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம் ஓகேவா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படினாவே அது என்ன இஸ் மல்டிபிள் ஈக்குவல் தான் அர்த்தம் அப்ப எனக்கு இது V1 is equal to root T1 V2 is equal to root T2 ஓகேவா சோ இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன V2 by V1 is equal to root T2 by root T1
ஓகேவா? இப்ப V2 ஓட வேல்யூ வந்து என்ன? 2V1. V1 ஓட வேல்யூ வந்து V1. நெக்ஸ்ட் T2 ஓட வேல்யூ வந்து என்னடா? root of T plus 273 divided by root of 273. இத காமனா கூட நம்ம ரூட்னு கூட போட்டுக்கலாம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து கூட. ஓகே, இப்போ இந்த V1 கேன்சல். இப்போ என்ன ஆகும்? ரிமைனிங் என்ன இருக்கு? இத 2 is equal to, so இத என்ன பண்ணலாம்? root of T plus 273 divided by 273. so ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற, taking square root on both side. அப்ப என்ன ஆகும்? இது 4 is equal to T plus 273 divided by 273. ஓகேவா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? நமக்கு T ஓட வேல்யூ தான் தேவை. இப்போ என்ன பண்ணலாம்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. T plus 273 is equal to 273 into 4. என்ன? 1092. ஓகே, அப்ப எனக்கு T is equal to 1092 minus 273. என்ன வருது ஆன்சர்? T is equal to 819 degree Celsius. செல்சியஸா கெல்வினா? செல்சியஸ். ஓகேவா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? இந்த ப்ராப்ளம் ஓகேவா? அதாவது क्वेश्चंस கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்ன क्वेश्चंसல given டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டு. இப்ப ரேர் அண்ட் மீடியம், டென்சர் மீடியம், கர்வ்டு சர்ஃபேஸ் கிளியரா? எந்த டவுட்டும் இல்ல. வேற ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஓகேவா? ஸ்டாப் பண்ணிடலாம்.